राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय रामा। श्री राम जय राम जय जय रामा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। எல்லாருக்கும் தேவ தீபாவளி வாழ்த்துக்கள். நம்ம அம்ச போஸ்டர்லயே எல்லாரும் பார்த்திருப்பேன், இருந்தாலும் சொல்றேன். தேவ தீபாவளி கார்த்திகை மாசம் பௌர்ணமி, அதாவது சந்திரனுடைய வளர்பிறை தேய்பிறை இதை அடிப்படையாக கொண்ட சாந்திர மாச கணக்குப்படி இது கார்த்திகை மாசம். சௌர மாச கணக்குப்படி நமக்கு இப்ப ஐப்பசி தான். புரியுறதோ? இந்த தேவ தீபாவளி ஏன் விசேஷம் அப்படின்னா, மத்ஸ்ய அவதார தினம் இன்னைக்கு தான். சிவபெருமான் திரிபுர சம்ஹாரம் பண்ண நாள் இன்றுதான். புராணங்கள், சில புராணங்கள் படி ஸ்கந்த அவதார தினம் இன்னைக்குதான். தேவர்கள் பூமிக்கு வந்து கங்கா ஸ்நானம் செய்யும் நாள் இன்றுதான். ஆச்சா, அதுக்கப்புறமா இந்த கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு தான் ஏக்நாத் மகாராஜ் அவருடைய ஏக்நாத் பாகவதத்தை கம்ப்ளீட் பண்ணார். இந்த மாதிரி ஒரு கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு தான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனத்தில் நுழைந்த நாள். இந்த கார்த்திகை பௌர்ணமி ராத்திரியில தான் ஜோராக பக்த போடனா துவாரகையிலிருந்து ரன்சோட்ராய அழைச்சண்டு டாகோருக்கு வந்த நாள். இவ்வளவு சிரேஷ்டமான ஒரு நாள் இன்று. அழகான இந்த கார்த்திகை பௌர்ணமியில தான் ஒரு செட் ஆஃப் கோபிகைகளோட கண்ணன் ராசம் ஆடினான். யார் அவர்கள் அப்படின்னா, தண்டகாரண்யத்துல ராமனை பார்த்து மோகிச்சு போன ரிஷிகள். ஆடவர் அவாவும் தோழினாய் அப்படின்னு ராமனுடைய அதிரூப புஜபல பராக்கிரமத்தை பார்த்த ரிஷிகள். ஆண்களை வாழலாம், இந்திரியங்களெல்லாம் ஜெயிச்சவா, கரடு முரடான தபஸ் பண்றவா, மென்மையான பெண்களை பார்த்து தேவலோக ஸ்திரீகளை பார்த்தெல்லாம் கூட அப்படின்னு கண்டுக்காம போகக்கூடிய ரிஷிகேஷர்கள். ரிஷிகேஷ் அப்படின்னா இந்திரியங்களை ஜெயிச்சவர்கள். அப்பேற்பட்டவர்களே ராமனுடைய நடை உடை சிரிப்பு பேச்சு பார்வை எல்லாம் பார்த்துட்டு மனசுக்குள்ள ஐ லவ் யூ ராமா அப்படின்ட்டாலாம். வாவ், ஹாய் ஹேண்ட்ஸம் அப்படின்னு மயங்கி போனார்களாம். அப்ப ராமன் சிரிச்சானா, சரி மயங்கி போயிட்டா, இவர்களுக்கு பாக்கியத்தை கொடுப்போம். அவர்களுக்கும் ஆசை வந்துட்டான், பெண்ணா இருந்தா இந்த ராமனை தொட்டுடலாமே. அவர்கள் கிருஷ்ணவதார சமயத்துல வங்காளத்துல
ஒரு கோபன் இருந்தார். அவர் பேர் மங்களன்னு பேரு. ஒரு 9 லட்சம் பசுக்கள்லாம் இருந்தது. அவருக்கு நிறைய மனைவிகள், அவர்களுடைய பிள்ளைகளாக பெண்களாக வாழலாம் பிறந்துட்டாலாம். ஒரு ஸ்திதியில அந்த ஆயனுடைய மாடுகள்லாம் யாரோ கொள்ளையடிச்சுட்டு போயிட்டா, ராஜாவும் அபகரிச்சுட்டான். ரொம்ப அழகா கர்க்க சம்ஹிதையில காண கிடைக்கிறது. தெய்வாதீனமா எல்லாம் போயிடுச்சு, தெய்வாதீனமா எல்லாம் போயிடுச்சு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, தெய்வாதீனமா எல்லாம் கிடைச்சது. சொல்ற தெய்வாதீனமா எல்லாம் போயிடுத்து, அவனுக்கு எல்லாம் போயிடுத்து. பெண்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணணும், என்ன பண்ண போறேன்னு தெரியல, ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். அப்ப ஒரு யாத்ரீகன் மதுராலிருந்து இந்த வங்காளம், இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் சொன்ன வங்காளம், அங்க போறான். போகும்பொழுது இவனும் ஆயன்றா பரஸ்பரம் பேசும்போது அவன் சொல்றான், நந்தகோபர்னு ஒரு ஆயன் இருக்கார், நீ நந்தராஜனுடைய வீட்டில் கொண்டு போய் இந்த பசங்களை விட்டுடு, அப்புறம் பார்த்துப்பார் அப்படின்னு ஒன்று இவன் பார்த்தா இதான் நல்லதுன்னு சொல்லி இந்த மங்களன் தன்னுடைய எல்லா மகள்களையும் நந்தகோபருடைய வீட்டுக்கு அனுப்பிட்டார். ஆண்டாளே ஒரு பாசுரத்துல சொல்றார், நந்தகோபர் வீட்டில் கொண்டு போய் என்னை விட்டுடுங்கோ அப்படின்றார். அப்ப அவர்கள்லாம் நந்தகோபருடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க மாட்டுத் தொழுவத்துல சாணி அள்ளும் வேலையை பண்ணிட்டு இருந்தாலும். கோகுலத்தை போய் சாணி அள்ளினாலும் பிரயோஜனம் உண்டு பண்ணிட்டு டெய்லி நந்தகோபர் என்ன விஷயம் ஏது விஷயம் கேட்டார். நாங்கெல்லாம் கைங்கரியம் பண்ண வந்திருக்கோம், எல்லா விஷயத்த சரி இருங்கோன்னுட்டா. கிருஷ்ண கல்யாணத்துக்காக வரல, நந்தகோபர் வீட்டில் இருந்தா சேஃப் செக்யூர்னு வந்தா. அப்ப கிருஷ்ணனை பார்த்தோன்னே அவளுக்கு டக்குன்னு காதல் வந்துடுத்து, மயங்கி போயிட்டான். கிருஷ்ணனை பார்த்து காதல் வரலன்னா தானே தப்பு. ஒரு க்ஷணத்துல அவன் ராமனாவும் காட்சி கொடுத்தான் இவர்களுக்கு. அப்ப அவளுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் வந்துடுத்து. சம்முன்னு இந்த ஜென்மால கிருஷ்ணன் அடையணும்னு சொல்லி டெய்லி போய் யமுனா தேவி இடத்துல பிரார்த்தனை எல்லாம் பண்ணி யமுனா இடத்துல பூஜை எல்லாம் பண்ணாலாம். ஒரு நாள் யமுனா தேவி பிரத்யக்ஷமாயி என்ன வேணும்னு கிருஷ்ணனே கணவனாவரணம்னு கேட்டாலாம். ததாஸ்துன்னு சொல்லிட்டா. உடனே அந்த பெண்கள் எல்லோரும் இந்த கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்குத்தான் கிருஷ்ணனோடு ராசமாடினார்கள். சரியா? ரிஷிரூப கோபியர் ராசம் ஆடின நாள் இன்று. அழகில்ல? நம்ம கர்க்க சம்ஹிதையில மாதுரிய கண்டத்துல 2வது அத்தியாயத்துல இந்த வைபவம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப இன்னைக்கு ராமதாசருடைய சரித்திரம் விசேஷம் தானே. ஏன்னா நம்ம ராமதாசரோ ராமதாசன், அந்த தண்டகாரண்யத்து ரிஷிகளோ ராமதாசர்கள், அவர்களே ராமதாசிகள், அவர்களே கிருஷ்ணதாசிகள், அவர்களே கிருஷ்ண ராசதாசிகள். அவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? இந்த கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு ராமதாச வைபவம். மகாத்மாக்கள் எல்லாரும் ஜோரா பல விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறார்கள். நல்லா பார்த்துக்கோங்க, ராமவதார காலத்திலே பிரார்த்திச்சத பகவான் ஞாபகம் வச்சுண்டு
கிருஷ்ணவதார காலத்திலே நடத்தினான். அவ்வளவு நாள் கேப்பா அப்படின்னு. ஆனா சுவாமி டைம் ஜோனுக்கு மேல இருக்காரு. நம்ம தான் டைம் ஜோனுக்குள்ள இருக்கும். சரியா? சுவாமிக்கு தெரியும் அது எந்த டைம் ஜோன்ல எந்த விஷயத்தை எந்த இடத்துல எப்படி பண்ணா நாம அந்த பீக், அந்த ஆனந்தத்தின் தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாளே அப்படின்னு ஆழ்வார் சொன்ன அந்த பீக் அதை அடைவோமோ அந்த சமயத்துல அந்த விதமாக அந்த அனுபவத்தை எல்லை இல்லாமல் தரக்கூடிய ஒருவன் நம்முடைய சுவாமி. சரியா? அப்ப ரொம்ப அழகாக மகாத்மாக்கள் எல்லாம் அதுக்காக காத்துட்டு இருக்காங்க. சுவாமி என்ன பண்றார், ஏது பண்றார் காத்துருங்க. நீங்க பாட்டு பக்தி சொன்னேன், நீங்க பாட்டுக்கு பக்தி பண்ணுங்க, நீங்க பாட்டுக்கு என்ன உண்டோ பிரார்த்தனை பண்ணுங்க. அவன் டிசைட் பண்ணுவான். டே, டேட், பிளேஸ், மெத்தட். சபரிக்கு எவ்வளவு அழகா மோட்சம் கொடுத்தான் இல்லையா? மீராவுக்கு எவ்வளவு அழகா ஜோராக தன்னை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வைபவத்தை கொடுத்தான். ஆண்டாளை எப்படி தன்னுடைய ரங்கத்துக்கு வர வச்சு அந்தரங்கமா கல்யாணம் பண்ணிட்டான் இல்லையா? அவனுக்கு தெரியும். அவன் கிட்ட நீங்க ஒண்ணு சொல்லியாச்சுன்னா அவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நடக்கும், நடந்தே தீரும். அதுல துளி கூட உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அழகா நடத்தி கொடுப்பான். கண்ணன் சும்மா இல்லை, பெரியவனாச்சே. அதனால சமர்த்த ராமதாசர் மகாத்மாக்கள் எல்லாம் வார்த்தைகள், மனசு, செய்கைகள் இதெல்லாம் அப்படியே ஒருமுகப்பட்டு வாழ்கிறார்கள். மகாத்மாக்கள் எப்பொழுதுமே நமக்கு ஒரு விஷயம் சொல்றா அப்படின்னா அதை அவ பண்ணி பார்த்து அது ஃபுல் ப்ரூஃப் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதுல மிஸ்ஸே ஆகாது, மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்னா மட்டும்தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த சயின்ஸ் மாதிரி இன்னைக்கு ஒண்ணு சொல்றது, நாளைக்கு ஒண்ணு சொல்றது, 10 வருஷம் கழிச்சு ஒண்ணு சொல்றதுன்ற அந்த விவகாரமே கிடையாது. ரொம்ப அழகா தெளிவா சொல்லுவார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு அப்ளிகபிள் ஆகிற மாதிரி சொல்லுவார்கள். முன்னாடி சொன்ன தியரி தப்புன்னு சொல்ல மாட்டான். அந்த காலத்துல அந்த தியரி, இந்த காலத்துக்கு இந்த தியரி இப்படிலாம் சொல்லுவார். ரொம்ப அழகா இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்துல சமர்த்த ராமதாசர் ரொம்ப ரிலாக்ஸா ஒரு பாட்டுக்கு அப்படி சும்மா உட்காந்துருக்கார். சம்டைம்ஸ் வாழ்க்கையில பறக்க பறக்க அறக்க பறக்க ஓடிண்டே இருக்கக்கூடாது. சில நாள் ஜஸ்ட் கூல், ரிலாக்ஸ். அப்படி இந்த ஓடை ஜலம் எப்படி ஓடும், அப்படியே இருக்கணும். தென்றல் ஒரு அவசரமே இல்லாம அது வாட்டுக்கு போகுங்க. டெய்லி வாக்கிங் போகும்போது ஒரு மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மரம் பேர் நேர் தான் கண்டுபிடிச்சேன். பியூட்டிஃபுல் மரம். அது அப்படி ஒரு வாசனை மூக்க தொலைக்கும். போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ தான் நான் உத்தராகண்ட் தான். உத்தராகண்ட்ல நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வாசல்ல அந்த மரம் குப்பன மனம் சாத்தி வாக்கிங் போகும்போது ஐயோ அப்படின்னு இருக்கும். அதுக்காகவே என் பக்கம் வாக்கிங் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மரம் பூ அவ்வளோ பிடிக்கும். உத்தராகண்ட் நிறைய பூக்கும். அச்சா அப்புறமா இப்ப திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு போன பொழுது அங்க வடக்கு வாசல்லேருந்து வாசனை என்ன ஏது கண்டுபிடிச்சேன் போய். அப்புறமா அப்பயும் மரம் பேர் தெரியாது. இப்போ டெய்லி ஈவினிங் வாக்கிங், மார்னிங் வாக்கிங் போகும்போது தான் ஈவினிங் வாக்கிங்லேயும் நல்ல வாசனை வரும். அப்புறம் நேற்று நின்று ஃபோட்டோ எடுத்து கூகுள் லென்ஸில் போட்டு சர்ச் பண்ணி கடைசியில் கண்டுபிடிச்சேன். 7 இலை பாளைன்னு பேர். 7 இலையோட அந்த டிசைன் இருக்கு. பூ கொத்து கொத்தா பூக்கிறது. ஒன்றும் ஒயிட் கலர் இல்லாட்டி ஒரு லைட் கிரீன் கலர்ல டெவில்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்றா. அது என்னமோ மலைவாழ் காட்டுவாசி ஜனங்களுக்கெல்லாம் என்னமோ அதில் பேய் இருக்கணும்னு நம்பிக்கை. ஆனால் நிஜமா பேயெல்லாம் இல்லைப்பா. இல்லை, வெறும் பூதான் இருந்தது. ஆனால் வாசனை அம்மா நல்ல ஒசரமா வளர்ந்து பஞ்சு பஞ்சா பூக்கிறது.
பூவெல்லாம் அப்படியே உதிர்றது ரொம்ப அழகா இருக்கு கீழே பார்க்கறதுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் நான் சீக்கிரம் வாக்கிங் போயிட்டேன். சாயங்காலம் பெருசா வாசனை வரலையே, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி போயிட்டு லேசா வந்தது. ஓகே, இன்று நம்ம நல்லா பூக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி மேபி மார்னிங்கா நைட் டைம் பார்க்கணும். ஏதோ ஒரு சமயத்தில் நல்ல வாசனை, ஒரு சமயத்தில் கம்மியா வந்தது. அப்ப அந்த மொட்டு அவசரப்படலை இல்ல பூ பூக்கிறதுக்கு. அதனுடைய காலம் வந்தோன்னு நான் பாம்பேல பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பாம்பே போகும்போது பிரம்ம கமல் அப்படின்னு சொல்லி ஒன்று பூக்கும், ரொம்ப அழகா இருக்கும். வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் பூக்கும். பாம்பேல ஆல்மோஸ்ட் எல்லா வீடுகள்லையுமே அந்த செடி வச்சிருப்பா, தொட்டில தான் வச்சிருப்பா. வெள்ளையா பூக்கும் பெருசா, ரொம்ப அழகா இருக்கும். அந்த வாசனை அது அது மலர்களை பார்க்கறது அதுக்கு எல்லாம் முடிச்சுட்டு இருப்பா. அவ்வளவுதான், அந்த ஒரு நாள் பூக்கும், அப்புறம் வாடி போயிடும். அந்த காத்திருத்தல் ஒரு அழகு தாங்க. நான் சின்ன வயசுல எல்லாம் நிறைய செடி பிடிக்கும் எனக்கு. 10th 11th படிக்கும்போது, 11th படிக்கல, 10th படிக்கும்போது, 10th முன்னாடியே படிக்கும்போது ஒரு செடியில் நிறைய வளர்ப்பேன். அதில் ஒரு சூரியகாந்தி செடி ஏதோ ஒரு விதை, ஒரே ஒரு விதை தான் கிடைச்சது. அப்புறம் அதை வச்சு அது கொஞ்சம் கண்ணு வந்து அப்புறமா பெருசாகி ஒத்த செடி நல்லா ஒரு 6 அடி 7 அடி வந்து அது லேசா ஒரே ஒரு பூ தான், அவ்வளோ பெரிய பூ. அந்த வளர்ந்து அந்த பூத்து அது மலர்ந்து எனக்கு இன்னும் அதோட சைஸ், அதோட கலர், அப்புறமா அது வாடினது, அந்த விதைகள், அந்த இலை, அந்த செடி, அப்படியே இப்ப நான் என்னன்னா என் பக்கத்துல நின்று இருக்க மாதிரி எனக்கு அப்படி ஒரு அனுபவம். எனக்கு அந்த செடியோட மனசுக்கு அவ்வளவு பலம். நான் சொல்றது என்னுடைய 13 14 வயசுல நடந்தது. ஒரு 35 வருஷம் கழிச்சு நான் அதை பேசிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் அது என்னன்னா அந்த சூரியகாந்தி செடி வளர்ந்து அது ஒவ்வொன்றா ஒரு இலையா விட்டு வளர்ந்து அது ஒவ்வொரு நாள் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு, இப்படி வந்திருக்கு. அந்த ஒரு பொறுமை, அந்த அந்த மொட்டு விட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய பூவா வரப்போனா அவ்வளோ பெரிய பூ, நிஜமாவே பிரமிப்பா இருந்தது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல டிராவல்லாம் பண்ணும்போது நிறைய சூரியகாந்தி பூ தோட்டம் எல்லாம் பார்ப்பேன். இவ்வளவு பூக்கள் பார்த்தாலும் நான் முதல்ல என் வீட்டுல நான் பார்த்த அந்த சூரியகாந்தி பூ வந்து சுகம். அந்த பொறுமை, அந்த அந்த செடி வளர்ந்து ஒரே ஒரு பூ தான், அப்புறம் இன்னொரு பூ சிறுத்து பூ சிறுத்து போயிடுத்து, அப்புறம் போயிடுச்சு அந்த செடி. பட் ஸ்டில் ஆனா அப்படி வளர்றத பார்க்கற ஒரு சந்தோஷம் தானே. அந்த செடிகள் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அது மாதிரி மயில் மாணிக்கம்னு ஒரு கொடி உண்டு, ரொம்ப அழகா இருக்கும். ஒரு இலை மெலிசா இருக்கும், அப்படி காடு மாதிரி வளரும். அது பூ நல்லா வெல்வெட் ரெட்டு, கொத்தா அப்படியே நிறைய பூ, ஒத்த பூ தான். பட் ஆனா இந்த லைட் கிரீன் கலருக்கும் அந்த பூவினுடைய ரெட்டுக்கும் அப்படி வளரும். அது காடு மாதிரி வளரும். அந்த அது கிளைம்பர் நல்லா மேலே ஏறிடுச்சுன்னா வீடு முழுக்க அடைச்சு தூரத்துல இருந்து பார்த்தா அப்படி பச்சை கார்பெட்ல அங்கங்க ரெட்டு பதிச்சா போல இருக்கும். நிஜமாவே அழகா இருக்கும். அப்ப அந்த செடிகளுக்கெல்லாம் ஒரு பொறுமை இருக்கு இல்லையா? அது எந்த அவசரத்துக்கும் அது ஓடுறதே இல்லை. அது அதனுடைய பேஸ்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது. அதான் நானும் சொல்றேன், எப்ப பார்த்தாலும் ஓடிண்டே இருக்காதீங்க, எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்காதீங்க. சில நாள் சில சந்தர்ப்பங்கள் அப்படி ரிலாக்ஸா விடுங்க. வாழ்க்கை என்ன ஆயிட போகுது, கூலா சம்டைம்ஸ் ஒன்றும் தோணாது, அப்படி இருக்கலாம்னு தோணும், பாட்டு கேட்கலான்னு தோணும், ரிலாக்ஸா காலார நடக்கலான்னு தோணும். இப்ப கடற்கரையெல்லாம் பார்த்தா வேகமா வாக்கிங் பண்ண நிஜமாவே தோணாது. நான் கடற்கரை வாக் போயிருக்கேன்னா என்ன, இப்படி ஜாலியா காலார நடக்க, அப்படிதான் காலார நடக்கிறதுன்னு இல்லையா, அப்படிதான். சத்தியமா நான் போய் பார்க்கணும், பீச்சில் ஒரு நாள் வாக்கிங் போய் பார்க்கணும். எனக்கு அந்த ஸ்பீடு வருதா, அப்படி பீச்சை பார்த்து மயங்கி உட்காரனான்னு தெரியல எனக்கு. சுகம். ஸோ சில சந்தர்ப்பங்கள் அப்படி லைஃப் விடுங்க, அது வாட்டுக்கு அப்படி போகட்டும். எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருந்தேன், எப்ப பார்த்தாலும் பிளான் பண்ணிட்டே இருந்தேன், எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுட்டே இருந்தேன். விடுங்கோளை, அழகான பூ மலரட்டும், மனம் வீசட்டும், உங்கள் மனமும் மலரட்டும், ஆனந்தம் பெருகட்டும். சரியா?
சமர்த்த ராமதாஸ் அப்படி ஏகாந்தமா அப்படியே உட்காந்து இப்படி ஜாலியா பாட்டு உட்காந்துருக்காரு. யாரும் பக்கத்துல இல்லை. யார் வந்தாலும் போனாலும் அவர் பாட்டு இப்படி பார்த்துட்டு இருக்காரு. வெளியே யாரையும் கூப்பிடல, ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் பேசலை. ஸோ அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கார். ஒரு அம்மா ஒரு தன் பிள்ளை அழைச்சிட்டு வராள். அந்த சமர்த்த ராமதாசர் நமஸ்காரம் பண்ணார். இப்படி பார்த்தார். இந்த பிள்ளைய நமஸ்காரம் பண்ணார். சமர்த்த ராம தலையை அப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி தலையாட்டினார். என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டி வார்த்தை ஒன்றும் பேசலை. இந்த வந்து அம்மா சொன்னா, மகராஜ் நீங்க கொஞ்சம் சொல்லுங்கோ, நீங்கள்லாம் சொன்னா ஒரு வார்த்தைக்கு பலம் உண்டு. இந்த பிள்ளை நிறைய வெல்லம் சாப்பிட்றான், நீங்க சொல்லுங்க. எந்த ஒரு விஷயமே ஒரு எல்லைக்கு மேல சாப்பிட்றது நல்லதில்லை உடம்புக்கு. நீங்க சொன்னா சரியா, ஒரு நாள்லாம் சொல்லி பார்த்துட்டேன் அப்படின்னு உடனே சமர்த்த ராமதாஸ் 10 நாள் கழிச்சு வா அப்படின்ட்டார். சரி மகாராஜ் அப்படின்னு போயிட்டான். 10 நாள் கழிச்சு வரா. சமர்த்த ராமதாசர் காத்துட்டு இருந்த இந்த அம்மாவும் பிள்ளையும் வந்தான். பிள்ளை வந்தார், நமஸ்காரம் பண்ணா, கூப்பிட்டு பக்கத்தில் உட்காந்து தலையை தடவி கொடுத்து, குழந்தை நிறைய வெல்லம் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதில்லை, ஒரு எல்லாத்துலேயும் ஒரு லிமிட் இருக்கணும், அதான் நல்லது, புரிஞ்சுதா அப்படின்னு. உடனே அந்த அம்மா பார்த்தா, இதை 10 நாள் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, இதுக்கு என்னதுக்கு 10 நாள்? இவன் நினைச்சுட்டு இருந்தா வெள்ளத்தை நிறைய சாப்பிட்டா உண்டாகக்கூடிய பக்க விளைவுகள் இப்படி ஒரு லிஸ்ட் எல்லாம் வச்சுருப்பான். நிறைய பேர் அப்படிதான் வருவா. ஏதான ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே நாம் உட்காந்து ஒரு மணி நேரம் அட்வைஸ் பண்ணணும். 1 மணி நேரம் அட்வைஸ் பண்ண யாருமே கேட்க மாட்டா. ஹியூமன் மைண்டுக்கு அவ்வளோதான். ஒரு வாட்டி சொல்லிட்டு விட்டுறணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சொல்லணும், அவ்வளோதான். அவளுக்கு ரொம்ப கொஞ்சம் சப்புன்னு ஆயிடுது. என்ன மகாராஜ், இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதுக்குள்ள அந்த குழந்தை இப்படி எங்கே போயிட்டான், அவன் சந்தோஷமா போயிட்டான். அப்போ அந்த பையன் திரும்பி வந்தான். அப்போ சமர்த்த ராமதாசர் சொன்னார், அன்னைக்கு நீ என்ன அவன் ஐஷன் வந்து நமஸ்காரம் பண்ணல? மகாராஜ், அன்னைக்கு நான் வாயில் ஏதோ வச்சுருந்தாலும் அவங்ககிட்ட பேசினேன், ஞாபகம் இருக்கா உனக்கு? மகாராஜ், ஏதோ குடும்பத்தில் அடக்கின்ட்டு இருந்தேன். நான் அப்போ வாயில் ஒரு வெள்ளத்துண்டு வச்சிருந்தேன். நான் வாயில வெள்ளத்துண்டு வச்சுட்டு எப்படி உன் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ண முடியும்? எனக்கு ஒரு தெளிவும், எனக்கு ஒரு திருடமும், எனக்கு ஒரு தைரியமும் நம்பிக்கையும் இருந்தா தான் நான் சொல்ல முடியும். நான் 10 வெள்ளம் சாப்பிடப்படாதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெள்ளத்தை சாப்பிட்டு இருந்தா அப்ப அந்த வார்த்தை வெறும் வார்த்தையா இருக்கும். அந்த வார்த்தைக்கு ஒரு பலம் வராது. குழந்தை 10 நாள் நான் என்ன பண்ண, வெள்ளமே சாப்பிடல. அதனால இன்னைக்கு வர சொன்னேன். 10 நாள் அதுதான் பண்ணிட்டு இருந்தேன், வெள்ளம் சாப்பிடாம இருக்க பழகிட்டேன். அந்த அம்மா கண்கள்ல கண்ணீர். அதை விட அந்த பிள்ளை அசந்து போயிட்டான். ஏன்னா அவங்ககிட்ட சொன்ன எல்லாருமே வெள்ளம் சாப்பிட்றவா. அவன் பார்த்தான், ஓ இத்தனை தூரம் ஸ்ரத்தையா என் வாழ்க்கையில. அவன் மனசு வந்துருச்சு, சரி வேண்டிய அளவு சாப்பிடுவேன், நிறைய சாப்பிட மாட்டேன், அடிக்ட் ஆக மாட்டேன். அம்மா கையை கூப்பிட்டா, மகாராஜ் அப்படி கை வேறன்னு சொல்ல அவனுக்கு. ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு சொல்லி ராமதாசர் சொன்னார். இந்த அம்மாவும் கிளம்பினா அவனும் இந்த பிள்ளையும் கிளம்பினா. அதன் பிறகு அவன் வெள்ளம் சாப்பிட்றதா குறைஞ்சு விட்டு. ஸோ ஒரு விஷயம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த தகுதி இருக்கான்னு செக் பண்ணிட்டு சொன்னா நல்லதுன்னு ராமதாசரே ஃபீல் பண்றார். அப்புறம் நாம ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம
ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. இன்னொரு விஷயம், சமர்த்த ராமதாஸ் அவனை பிளேம் பண்ற மாதிரியோ குத்தம் சொல்ற மாதிரியோ நீ பண்றது சரியில்லை அந்த விஷயத்துக்கே போல, அவனே அவன் புரிந்து கொள்ளும்படியாக விஷயத்தை சொல்லணும். நீ எல்லாத்தையுமே விஷயம் சொல்ற, உங்க கணவனோ மனைவியோ குழந்தையோ வேலைக்காராலோ கூட வேலை செய்யறவாளோ முக்காவாசி அது கம்ப்ளைனிங் பிளேமிங்கா போகுது. அதனாலதான் பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு வேண்டிய ரிசல்ட் கிடைக்கல. இஃப் யூ வாண்ட் அ ரிசல்ட், சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட், வேர்ட்ஸ், மெத்தட். இஃப் யூ நாட் கெட்டிங் ரிசல்ட்னா சம்திங் இஸ் தேர், ரைட்? எங்கேயோ மிஸ் ஆகுற நீங்க, அவா புரிஞ்சுக்கலாம் இல்லை, நீங்க எங்கேயோ மிஸ் பண்ற. சொல்ற வார்த்தைகள்லையோ சொல்லக்கூடிய மெத்தடோ இல்லாட்டி சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய டோனோ எல்லா அனுபவத்துல தான் சொல்றேன். ஓகே, ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ சீதா ராமச்சந்திர பகவான் की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.